டிவிகே வாரியர்ஸ் கிட்டையும் சரி ஒரு சில தொண்டர்கள் கிட்டையும் இருக்கிற ஒரு தவறு என்னன்னா, விஜய் அவர்களை பத்தி 1000 விமர்சனங்கள் வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. எப்படி நம்ம டிஎம்கே பத்தி, ஏடிஎம்கே பத்தி, பிஜேபி பத்தி, காங்கிரஸ் பத்தி பேசுறோமோ அதே மாதிரி ஒரு கட்சியை தொடங்கினா கண்டிப்பா விமர்சனங்கள் இருக்கதான் செய்யும். ஆனா ஒரு பெண் விமர்சனம் செஞ்சுட்டா அது டிவிகே வாரியர்ஸ்க்கு சுத்தமாவே பிடிக்க மாட்டேங்குது. டைரக்டா போய் அவங்களை ரொம்ப அசிங்கமா திட்டுறதும், அவங்க கமெண்ட் செக்ஷன்ல ரொம்ப ஆபாசமான ஜிஐஎஃப் அனுப்புறதும், இதையும் தாண்டி அவங்க டிஎம்ஸ்ல தப்பான பிரைவேட் பார்ட்ஸ் போட்டோவும் அனுப்புறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அதிர்ச்சிகர செய்தி தான் வந்திருக்கு. ஏன்னா விஜய் அவர்கள் என்ன கேட்டிருந்தாங்கன்னா, தமிழ்நாட்டுடைய பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்யறேன்னு சொல்லி இந்த திமுக கட்சி தோத்து போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஆனா திமுக கட்சின்னு இல்ல, டிவிகே கட்சியை பத்தி எதிராக ஒரு சின்ன பாயிண்ட் சொன்னா கூட அதனுக்குள்ள பாத்தீங்கன்னா டிவிகே வாரியர்ஸ் முழுக்க பாலியல் சம்பந்தப்பட்ட விஷயங்களா பல விஷயங்கள்ல ஆன்லைன் புள்ளி பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப அதை தான் லவுட் ஸ்பீக்கர் எடுத்து பேசியிருக்காங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா லவுட் ஸ்பீக்கருக்கு எதிராவோ ஆதரவாவோ இல்ல டிவிகேக்கு எதிராவோ ஆதரவாவோ இல்ல. இங்க என்ன பார்த்தாலும் ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கிற மாதிரி இந்த பிரச்சனை 2 சைடு இருக்கு. விசாரணை முடிகிற வரைக்கும் அவங்க கருத்துக்களை பதிவிடுறதை தாண்டி அடுத்தவங்களை மார்க் பண்ணாம இருக்கிறதே ஒரு நல்ல விஷயம். ஆனா லவுட் ஸ்பீக்கர் அவர்கள் அதை புரிஞ்சுக்காம திருப்பி விஜய் அவர்களை தாக்கி பேசுறது ஏதோ ஒரு இடத்துல இவங்க கொஞ்சம் ஓவரா தான் பண்றாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா லவுட் ஸ்பீக்கருக்கு எதிராக கமெண்ட்ஸ் போடுறவங்களே டிஎம்கே பேசுறவங்களே பார்க்கும்போது இன்னும் கோவம் தான் வருது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.